அம்மா அம்மா அம்மா. ஏய் சுபா, என்னடி இந்த நேரத்துக்கு வந்திருக்க? அம்மா எனக்கு ரொம்ப பசியாக இருக்குமா, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டு கொண்டு வரீங்களா? கண்ட நேரத்தில் வந்து சாப்பாடு வேணும்னு கேட்டா நான் எங்கே எதுமா சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றது? ஆமாம், உன் கண்ணு பக்கத்தில் என்னாச்சு? ஏதோ கருப்பாக இருக்கு. அம்மா அது வந்து அவர் என்னை அடிச்சுட்டாருமா. உங்கள் 2 பேருக்கு வர வேலையே கிடையாதா? எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பீங்களா? புருஷன் பொண்டாட்டினா ஏதாவது சண்டை இருக்க தான் செய்யும். அப்பப்போ வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன்னா உனக்கு யார் இங்கே சோறு போடுறது? நாங்கள் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், அதோட இங்கே கடமை முடிஞ்சிச்சு. அடிக்கடி இந்த மாதிரி வந்து நிற்காத, அப்பா ஆஃபீஸ்லேருந்து வர நேரமாச்சு. அம்மா நீயும் இந்த மாதிரி பேசினா நான் எங்கம்மா போகிறது? அவர் தான் என்னை வீட்டை விட்டு அடித்து துரத்திட்டாருனா நீயும் இப்படி விரட்டி விடுறியே, நான் எங்கம்மா போவேன்? ஏண்டி தத்துற மாதிரி நடு வீட்டில் இப்படி நின்றுட்டு அழுவதை நிறுத்திரி. நாங்கள் பாட்டு உனக்கு கல்யாணம் ஆச்சு, இதோட தொல்லை ஒழிஞ்சுதுன்னு நினச்சிட்டு நிம்மதியாக இருந்தோம். திருப்பியும் எங்கள் உயிர் எடுக்கிறதுக்குன்னு வந்திருக்கியா? ஏம்மா என் மேலே எப்பவுமே வெறுப்பாகவே இருக்க? நான் படித்து நல்ல வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன், பாதிலே என் படிப்பை கெடுத்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்னால் வேலைக்கும் போய் சம்பாதிக்க முடியல. வீட்டுக்காரர் தினமும் குடிச்சிட்டு வந்து என்கிட்ட சண்டை போட்டு என்னை அடிச்சிட்ருக்காரு. அவர்கிட்ட இருந்தும் என்னால் பாதுகாத்துக்க முடியல. நான் என்னதாம்மா பண்ணுறது? வீட்டில் ஆம்பளைங்கன்னா அப்படி இப்படி தான் இருப்பாங்க, நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நீ என்ன அவர்கிட்ட பேசினா உங்ககிட்ட சண்டைக்கு வந்தார்? உன் வாயை வச்சு நீயே சும்மா இருந்திருக்க மாட்டேன், ஓவராக பேசியிருப்ப. நீ இந்த மாதிரி என்கிட்ட கெஞ்சுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதுக்கு பதிலாக உன் மாமியார்கிட்ட கெஞ்சி கூத்தாடி நல்லவளாக நடந்துக்கும். அப்போ தான் அவங்க உன்னை வீட்டோட சேர்த்துப்பாங்க. அவங்க சொன்னால் மாப்பிள்ளை சொல்கிற பேச்சை கேட்பாரு, அவரும் உன்னை அடிக்கிறத நிறுத்திட்டு அன்பாக பார்த்துப்பாரு. நீ இந்த மாதிரி அடிக்கடி வீட்டுக்கு வந்தானா அக்கம் பக்கம் இருக்கவங்களாம் ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்குலாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தாருன்னா 1008 கேள்வி போயிருப்பார். அதுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? உனக்கு சோறு தானே வேணும், நான் ஒரு பிடி சோறு போடுறேன், பால் ஊற்றி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு 6 மணிக்குள்ளே கிளம்பி போயிடு. நீங்கள் வந்திருக்கிறது உங்கள் வீட்டில் தெரிஞ்சால் மாப்பிள்ளை திருப்பி உங்க கூட சண்டை தான் போடுவார். என் கையில் காசே இல்லைம்மா, இருந்த கொஞ்சம் காசும் வீட்டுக்குள்ளே இருந்தது. என்னை வெளியே தள்ளி கதை போட்டதுனால என்கிட்ட பணம் இல்லை. எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா? நான் அப்படியே போய் மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறேன். பாத்தியா, வரும்போது சாப்பாடு போடுங்கண்ணே, இப்போ என்னடானா 1000 ரூபாய் கொடு, 2000 ரூபாய் கொடுன்றேன். என்கிட்ட ஏதுமா காசு? உங்கள் அப்பா நான் என்கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு. இப்போ நான் உனக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன்னா அவருக்கு கணக்கு சொல்லணும். ஹலோ, வீட்டுக்கு வந்துட்டுருக்கீங்களா? சரி வர வழியில் ஒரு 10 முட்டையோ 1/4 கிலோ சிக்கனும் வாங்கிட்டு வாங்க, நைட்டுக்கு சமைச்சி வச்சிடுறேன். பையன் வீட்டுக்கு வருவான், அவன் நைட்டுக்கு சப்பாத்திக்கு என்ன இருக்குதுன்னு கேட்பான். இன்றைக்கி சமைச்சி வச்சுட்டு மிச்ச மீதியை நாளைக்கு வச்சுக்கலாம். நம்ம பொண்ணாக பிறந்து பாவம் பண்ணிட்ட போல், அதான் எந்த விஷயம் எடுத்தாலும் எரிஞ்சு விடுறாங்க. ஆனால் நம்ம தம்பி ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். அவனை சின்ன பிள்ளையிலேருந்து நல்ல ஸ்கூலில் சேர்த்து நல்லா படிக்க வச்சு நல்ல வேலைக்கும் அனுப்பிச்சிட்டாங்க. அவனை தங்க போல் பார்த்துக்கிறாங்க. பரவாயில்ல, அவனை பார்த்து பொறாமப்படுறதுக்கு நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. நம்ம தலைவிதி அப்படி தான் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? சுபா, இன்னும் நீங்கள் தான் நின்றுட்டுருக்கியா? நீ இருக்கிறது கூட தெரியாமல் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன் நான். சோறு கொண்டு வரேன், சாப்பிட்டுட்டு 1/2 மணி நேரத்துக்குள்ளே இடத்த காலி பண்ணிவிடு. சீக்கிரமாக கிளம்பு. அப்பாவும் தம்பியும் இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்க வரும்போது நீ இங்கே இருந்தானா என்னாச்சு ஏதாச்சுன்னு 1008 கேள்வி கேட்பாங்கடி. அவங்களுக்குலாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. அப்படியே உங்கள் அப்பா வந்துட்டாருன்னா கூட அவர்கிட்ட உன் மாப்பிள்ளையை பற்றி நல்லபடியாக சொல்லு, ஏதாவது குறை சொல்லி வைக்காத. அந்த ஆள் என்கிட்ட தான் சண்டைக்கு வந்துடுவான். சரிம்மா.